guys, நான் உங்கள் தனலக்ஷ்மி, your English tutor. உங்கள் அனைவரையும் மீண்டும் லாங்குவேஜ் குவெஸ்ட் சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது இங்கிலீஷை கற்றுக்கணும், இங்கிலீஷில் பேசணும், இங்கிலீஷ் ரிலேட்டடாக நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா விதமான லேர்னர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம உறுதியாக இருக்கிறோன்னு வைங்க. இப்போ ரூல்ஸாக இருக்கட்டும், ஒரு முடிவாக இருக்கட்டும், நம்ம உறுதியாக இருக்கோம். அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம், நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன், இந்த முடிவில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன்னு சொல்லுவேன். ஸோ உறுதியாக இருக்கிறதுவே நிறைய விதமாக பேசுவோம் பாருங்கள். அவங்க உறுதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். இதுவே அவன் உறுதியாக இருந்தான்னு சொல்லுவோம். அப்புறம் நாங்கள் உறுதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமாக நம்ம பேசுவோம் ஒரு விஷயம் இருக்குன்னா இல்லையா. ஸோ இந்த மாதிரி பேசுகிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் அதுக்குண்டான கரெக்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அது எப்படி இங்கிலீஷில் கரெக்டாக பேசணுங்கிறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னைக்கு கிளாஸில் கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சரி, இப்போது இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, ஒரு விஷயத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பேசுவோம். ஃபார்முலா என்னன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் இத்தனை வேர்ப்ஸ் இருக்குது பாருங்கள், ஆறு இல்லைனா வாஸ் இல்லைனா வில் பி, இதில் ஏதாவது ஒன்று தான் நம்ம ஆட் பண்ணி எழுதணும். அந்த சென்டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி, அந்த அர்த்தத்துக்கு தகுந்த மாதிரி. ஆர் இல்லைனா வாஸ் வில் பிங்கிறது. அதுக்கப்புறம் ஃபர்ம், நான் உறுதியாக இருக்கிறேன், திடமாக இருக்கிறேன், திட்டவட்டமாக இருக்கேன் இதில் அப்படின்னு எது சொல்கிறதாக இருந்தாலும் இந்த ஃபர்ம் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்மளுடைய கீ வேர்டுன்னே சொல்லலாம் இன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வித் போட்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி எழுத போகிறோம். கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு வரக்கூடிய ஆன்சர், யாரை அப்படின்னு கேள்வி கேட்டு வரக்கூடிய ஆன்சரை தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சென்டென்சஸில் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால் ரொம்ப அதை பற்றி திங்க் பண்ண வேண்டாம். இப்போ இந்த சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி எந்தெந்த வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ சப்ஜெக்ட்ஸ் வி தே யூ இருந்ததுன்னு வைங்க, ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுகிறோம் ஓகேவா. இந்த மாதிரி அவங்க உறுதியாக இருக்கிறாங்க இல்லையா, நாங்கள் உறுதியாக, நாங்கள் வீணா நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், நீ உறுதியாக இருக்கிற அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பேசுகிறோன்னு வைங்களேன். அதுக்கு இந்த ஆர் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். இதுவே சப்ஜெக்ட்ஸ் ஐ ஹி ஷி இல்லை பெயர்கள், எந்த பெயர்களாக இருந்தாலும் வாஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போ பாஸ்ட் டென்ஸில். அது எப்படி இருக்கும், அவன் உறுதியாக இருந்தான், நான் உறுதியாக இருந்தேன், அப்புறம் என்ன இருக்கு, அவள் உறுதியாக இருந்தாள், தனலக்ஷ்மி உறுதியாக இருந்தாள்னு சொல்லி பெயர் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பேசுகிறோம். அதாவது பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் வாஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பை நம்ம யூஸ் பண்ணி பேசுவோம் ஓகேவா. அடுத்தது பாருங்கள், சப்ஜெக்ட்ஸ் யூ வி தே இருந்ததுன்னா அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். எப்போ பாஸ்ட் டென்ஸில். ஐ ஹி ஷி நேம்ஸ் இருந்ததுன்னா வாஸ் பாஸ்ட் டென்ஸில். இதுவே யூ வி தே இருந்ததுன்னா அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணி பேசணும். இவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆல் சப்ஜெக்ட்ஸ் என்னவாக இருந்தாலும் ஃபியூச்சர் டென்ஸில் பேசுகிறோம். இந்த மாதிரி பாருங்கள், நீங்கள் உறுதியாக இருப்பீங்க அப்படின்னு, அதாவது இருப்பீங்கன்னா என்னது ஃபியூச்சரில் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும், வி தே யூ ஐ ஹி ஷி நேம்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃபியூச்சர் டென்ஸில் பேசும்போது வில் பி அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம தாராளமாக பேசிட முடியும். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன், ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக சின்னதாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். அவங்க உறுதியாக இருக்கிறாங்க, ப்ரெசண்ட்டில் சொல்லியிருக்கிறோம் இருக்கிறாங்கன்னு. அப்போது பாருங்கள், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். அவங்க அப்படிங்கிறதுனால தேன் போடுவோம், தேங்கிறதான் சப்ஜெக்ட் இல்லையா. தே வந்தனால இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறோம், அதனால் என்ன யூஸ் பண்ண போகிறோம், இதில் ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தே ஆர் உறுதியாக இருக்கிறாங்க, தே ஆர் ஃபர்ம் அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேவா. தே ஆர் ஃபர்ம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவன் உறுதியாக இருந்தான். இதுவே சப்ஜெக்ட் அவங்கங்கிறனால தேன்னு போட்டோம். இது நாங்கன்னா வி ஆர் ஃபர்ம்னு போடுவோம். இதுவே யூனா யூ ஆர் ஃபர்ம், நீ உறுதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம், நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அடுத்தது பாருங்கள், அவன் உறுதியாக இருந்தான், பாஸ்ட் டென்ஸ் சொல்லியிருக்கோமா, அப்போ ஹீ போடுவோம்.
he wasன்னு போடும். he was firm. he was firmனு சொல்லுவோம். அப்போ இதுவே சப்ஜெக்ட் வந்து ஷீன்னு இருக்குன்னு வைங்க. அப்போ she was firm. அவ உறுதியா இருந்தா. இதுவே சப்ஜெக்ட் வந்து தனலட்சுமின்னு இருக்கு. அப்போ தனலட்சுமி was firm. தனலட்சுமி உறுதியா இருந்தா. I was firm. சப்ஜெக்ட் ஐன்னு இருக்குன்னா நான் உறுதியா இருந்தேன் அப்படி சொல்றதுக்கு I was firmனு சொல்லுவோம் இல்லையா? இதுவே நாங்க உறுதியா இருந்தோம். நாங்கள் உறுதியாக இருந்தோம். இங்கே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சப்ஜெக்ட் வந்து யூ வி தே இருந்ததுன்னா வ அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும்னு. இப்போ நாங்கனால வி வ ஃபர்ம், அவ்வளோதான். நாங்கள் உறுதியாக இருந்தோம். வி வ ஃபர்ம் அப்படின்னு போட்டோம். இதுவே யூனா யூ வ ஃபர்ம். இதுவே அவர்கள் அப்படின்னா தே வ ஃபர்ம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. நீங்கள் யூ will be firm. நீங்கள் உறுதியாக இருப்பீங்க அப்படின்னா you will be firm. சப்ஜெக்ட் எது வந்தாலும் he will be firm, she will be firm, they will be firm. அந்த மாதிரி எதுனாலுமே நீங்கள் ஃப்யூச்சரில் பேசும்போது will be யூஸ் பண்ணி தான் பேசணும். இப்போ ஆப்ஜெக்ட்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது சிம்பிளாக சொல்கிறேன். இன்னும் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய வரும். இப்போ சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா தே ஆர் ஃபர்ம். ஃபார்முலாவில் என்ன இருக்குது? ஃபர்ம்க்கு அப்புறம் வித்து போட்டுக்கலாம். ஓகேவா? தே ஆர் ஃபர்ம் வித் தேர் ரூல்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அவங்க ரூல்ஸில் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. தேர் ரூல்ஸ் முடிஞ்சது. இதுக்கு பேர் தான் வந்து ஆப்ஜெக்ட். அவங்க எதில் உறுதியாக இருக்காங்க, என்னதில் உறுதியாக இருக்காங்கன்னு கேள்வி கேட்குறக்கு ஆன்சர் என்ன? அவங்க ரூல்ஸில் உறுதியாக இருக்காங்கன்னு இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், தே ஆர் ஃபர்ம் வித் தேர் ரூல்ஸ். அவங்க ரூல்ஸில் உறுதியாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல எப்படி வரும்? ஹீ வாஸ் ஃபர்ம் வித் ஹிஸ் ரூல்ஸ் அப்படின்னு வரும். இதில் எப்படி வரும்? வி வர் ஃபர்ம் வித் ஆர் ரூல்ஸ் அப்படின்னு வரும். இங்கே என்ன வரும்? யூ வில் பி ஃபர்ம் வித் யோர் ரூல்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இன்னும் டீட்டெயிலாக நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த லெசன் எல்லா வித லேர்னர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக அமைய போகுது. ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட கற்றுக்கங்க. இப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசுகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பெரிய ஃபார்முலா மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம சூஸ் பண்ண போகிறது சப்ஜெக்ட், இதில் ஏதாவது ஒரு வேர்ப் தான், அதனால் ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீ உன் முடிவில் உறுதியாக இருக்கிற. அது ஒரு நல்ல குணம் அப்படின்னு சொல்கிறோம். நீ உன் முடிவில் உறுதியாக இருக்கிற. நீ யூன்னு சொல்கிறோம். இருக்கிற அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரெசண்ட்டில் சொல்கிறோம். அதனால் யூ ஆர். அப்புறம் என்ன இருக்குது? ஃபர்ம்னு இருக்கு இல்லையா? யூ ஆர். அதாவது சப்ஜெக்டில் ஆர், சப்ஜெக்ட்க்கு அப்புறம் ஆறு இல்லைனா வாஸ் இல்லைனா வே, வில் பி, இதில் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணணும். ப்ரெசண்ட்டில் சொல்லிக்கிறதுனால யூ ஆர் ஃபர்ம் வித் யோர், முடிவில் உறுதியாக இருக்கிற, வித் யோர் டிசிஷன்னு சொல்லணும். ஓகே, டிசிஷன் அது ஒரு நல்ல குணம். அண்ட் இட்ஸ் அ குட் குவாலிட்டி. இப்போ ரீட் பண்ணுங்க. யூ ஆர் ஃபர்ம் வித் யோர் டிசிஷன் அண்ட் இட்ஸ் அ குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, அவங்க கருத்தில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. அவங்க கருத்தில் அவங்க உறுதியாக இருந்தாங்க அப்படி சொல்கிறோம் இல்லையா? அப்போ அவங்கன்னு என்ன போடுவோம்? தேன் போடுவோம். இருந்தாங்க பாஸ்ட்டு, தே வந்தனால வாஸ் போடணுமா? கண்டிப்பாக இல்லை. தே இருக்கிறனால வ அதுதான் போடணும். தே வ. ஃபார்முலாவில் என்ன இருக்குது பாருங்கள்? ஃபர்ம் வித், அவங்க கருத்தில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். அப்போ தே வ ஃபர்ம் வித் தேயர். கருத்துன்னு சொல்லும்போது ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஒப்பீனியனுங்கிறது தான் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல என்னது ஆப்ஜெக்ட்? டிசிஷனுங்கிறது தான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ தே வர் ஃபர்ம் வித் தேர் ஒப்பீனியன். அவ்வளோதான். இருந்தாங்க அப்படி சொல்லி முடிச்சிருக்கிறோம் இல்லையா? அடுத்தது, நாங்கள் எங்கள் ஸ்கெடியூலில் உறுதியாக இருக்கோம். அதனால் டைமை வீணாக்க மாட்டோம். நாங்கள் எங்களோட ஸ்கெடியூலில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு இப்போ பேசுகிற மாதிரி பேசுகிறோம். அப்போ அது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போது நாங்கன்னு சொல்லும்போது வீன்னு போடணும். வி வந்தால் ப்ரெசண்ட்டில் பேசும்போது ஆர் போடணும். வி ஆர் ஃபர்ம் வித், எங்க அப்படி சொல்கிறனால அவர் அப்படின்னு போடுறோம். அப்போ வி ஆர் ஃபர்ம் வித் ஆர் ஸ்கெட்யூலில் அப்படின்னா ஸ்கெட்யூல்,
ஸ்கெட்யூல் அப்படிங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ we are firm with our schedule. அதனால் ஸோ டைமை வேணாக்க மாட்டோம், அதாவது வேஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்கிறோம். அப்போ ஸோ we don't waste time. அவ்வளோதான். இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். we are firm with our schedule so we don't waste time அப்படிங்கிறது. அடுத்தது, அவ சொல்ல கஷ்டமாக இருந்தாலும் அவள் பதிலில் திட்டவட்டமாக இருந்தா. சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவள் பதிலில் திட்டவட்டமாக, ஸோ திட்டவட்டமாக, திடமாக, உறுதியாக, இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம பேசிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், அவள் தான் அப்படி இருந்திருக்கா, அதனால் அவளை பற்றி பேசுனதுனால ஷீங்கிறதான் சப்ஜெக்ட். ஷீ வந்திருக்கு, இருந்தால்னு சொல்கிறோம். அப்போ அது பாஸ்ட் டென்ஸ். ஷீ வந்து பாஸ்ட் டென்ஸில் பேசணும். இந்த மாதிரி சென்டென்ஸ்னால் ஷீ வாஸ் தான் போடணும் இல்லையா? ஷீ வாஸ் firm with her. அவளோட எதில்? பதில்ல, அவளோட பதில். அதனால் her answer. எப்படி இருந்தாலும், சொல்ல கஷ்டமாக இருந்தாலும் அப்படின்னா she was firm with her answer though it was கஷ்டமாக இருந்தாலும், it was difficult to say. இப்போ ரீட் பண்ணி பாருங்க. she was firm with her answer though it was difficult to say அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவ யார் என்ன சொன்னாலும் அவ சாய்ஸில் உறுதியாக இருப்பா. ஸோ இப்போ இல்லை, ஏற்கனவே இருக்கவும் இல்லை, இனிமேல் இருப்பாள்னு தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். அப்போ இது ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? அப்போ அவ இல்லையா? ஷீ அவ சாய்ஸில் உறுதியாக இருப்பா. இது எப்படி போடுவோம்? ஷீ வில் பி ஃபர்ம் வித் ஹர் சாய்ஸ் இல்லையா? ஷீ வில் பி ஃபர்ம் வித் ஹர் சாய்ஸ். யார் என்ன சொன்னாலும் அப்படின்னா no matter what others say. அவ்வளோதான். யார் என்ன சொன்னாலும் சரி, அவளோட சாய்ஸில் ரொம்ப உறுதியாக இருப்பா. அப்படிங்கும்போது இப்படி தான் வரும். ஸோ ரீட் பண்ணுங்க. she will be firm with her choice no matter what others say அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, நாங்கள் எங்கள் கோல்ஸில் உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா அது எங்களுக்கு முக்கியம். எங்கள் கோல்ஸில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் பேசியிருக்கிறோம். ஸோ அதனால் நாங்கள் we ப்ரெசண்ட்டில் பேசும்போது ஆர் அப்படிங்கிறதா போடுவோம் இல்லையா? we are firm with எங்களோட கோல்ஸில். அதனால் we are firm with ஆர்னு போடுவோம். with our goals. ஏன்னா பிகாஸ் அது எங்களுக்கு முக்கியம். பிகாஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அஸ் அப்படின்னு போடலாம். எப்போவுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த இடத்துல இட்ஸ் மேட்டர் டு அஸ் அப்படின்னு போடலாம். மேட்டர் டு அஸ்னாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி மீனிங் கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். we are firm with our goals because it's matter to us அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, நீ உன் வார்த்தையில் நம்பிக்கை வச்சுருந்தா நீ அதில் உறுதியாக இருப்ப. அதாவது நீ உன் வார்த்தையில் நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா உறுதியாக இருப்ப அப்படி சொல்கிறோம். நீ அதில் உறுதியாக இருப்ப இல்லையா? ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறோம் இருப்பேன்னு. அதனால் யூ வில் பி ஃபர்ம். எதில்? வார்த்தையில் இல்லையா? வார்த்தையில். அப்போ யூ வில் பி ஃபர்ம் வித் யோர் வேர்ட்ஸ். நீ உன் நம்பிக்கை வச்சிருந்தா அதை சொல்கிறோம் இல்லையா? இஃப் யூ பிலீவ் இன் தெம். அந்த வார்த்தை மேலே நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா நீ எப்படி தான் இருப்ப, ரொம்ப உறுதியாக இருப்ப அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ ரீட் பண்ணுங்கள். யூ வில் பி ஃபர்ம் வித் யோர் வேர்ட்ஸ் இஃப் யூ பிலீவ் இன் தெம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவன் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க அவன் செயலில் உறுதியாக இருக்கான். அதாவது அவன் செய்கிற செயலில் ரொம்ப உறுதியாக இருக்கான்.
அவன் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான், அதனால் அவன் செயலில் உறுதியாக இருக்கிறான். அந்த மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இதே இங்கிலீஷில் பேசும்போது அவன் செயலில் உறுதியாக இருக்கிறான், இதை தான் ஃபர்ஸ்ட் எழுதணுமா? இப்போ ஹீ உறுதியாக இருந்தான்னு சொல்கிறோம் பாருங்கள், இருந்தான், அப்போ பாஸ்ட். இப்போ ஹீ வாஸ் அப்படின்னு போகணும். ஹீ வாஸ் ஃபர்ம் வித் ஹிஸ்ன்னு போடுவோம் இல்லையா, அவனுடைய, அதனால் அவனுடைய செயலில் உறுதியாக இருக்கான் அப்படின்னால, இருந்தான் அப்படிங்கிறனால ஹீ வாஸ் ஃபர்ம் வித் ஹிஸ் டிசிஷன், செயலில். அப்போ ஆக்ஷன்ஸ்ன்னு போடணும் இல்லையா, ஆக்ஷன்ஸ். அவன் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்காக தான் அவன் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கான் அவன் செயலில். அப்போது ஆக்ஷன்ஸ் டு செட் அண்ட் எக்ஸாம்பிள். ரீட் பண்ணுங்க. He was firm with his actions to set an example அப்படின்னு சொல்லணும். Let's see the next sentence. மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பேங்க் அவங்க பாலிசியில் உறுதியாக இருந்தாங்க அப்படி சொல்கிறோம். இருந்தாங்கன்னு சொல்கிறோமா? ஸோ அதனால் பேங்க்கு அப்படிங்கிறதா சப்ஜெக்ட் இந்த இடத்துல. த பேங்க் இருந்தாங்க, அதனால் was firm. The bank was firm with its policy. பாலிசியில் உறுதியாக இருந்தாங்க. its policy. எப்போ மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அப்படிங்கும்போது ஈவன் இஃப் பீப்புள் கம்ப்ளைண்ட், கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அப்படிங்கிறனால கம்ப்ளைண்ட். ஓகேவா? இப்போ ரீட் பண்ணுங்க. The bank was firm with its policy even if people complained அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அடுத்தது, அவன் தன் கடுமையான சூழ்நிலையிலும் தன் டீமுக்காக உறுதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ரூல்ஸில் உறுதியாக இருந்தாங்க, பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். இதேவே அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ரூல்ஸில் உறுதியாக இருப்பாங்க. ஸோ இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கும் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது, அதாவது டோட்டலி 3 சென்டென்சஸ் இன்றைக்கி உங்களுக்கு உண்டான ஹோம்ஒர்க். டோட்டலி 3 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த 3ஐயுமே எப்படி இங்கிலீஷில் பேசணும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. நான் கண்டிப்பாக செக் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கான டாபிக் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் நம்ம இங்கிலீஷில் டெய்லியுமே பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணோம். கண்டிப்பாக இந்த லெசன் யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன் தான். ஸோ நீங்களும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேரும் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye.